ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தல். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜாம்பி மூவி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக தான் இருக்குது. இந்த படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் த டெட். இந்த படத்துக்கு IMDb 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான படம் தான். அதுவும் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி எல்லாம் இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டான மூவிலாம் அப்லோட் பண்ணுறேன். அதிகமாக பேசாமல் வீடியோவில் போயிடலாங்க. அண்ட் மை நேம் கார்த்திக். நீங்கள் பார்த்துருக்கிறது கார்த்திக். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். லேண்ட் ஆஃப் த டெட் 2005 இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நிறைய ஜாம்பிஸை காமிக்கிறாங்க. அதில் ஒரு ஜாம்பி பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டேஷன் உள்ளேருந்து வெளியே வருது. அப்போ தான் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ பேர் ரேலியும் அவங்க கூட வேலை செய்கிறவங்களும் தூரத்தில் பைனாக்குலரில் அந்த ஜாம்பியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரேலி கூட இருக்கிறவங்க சொல்கிறான், இதுங்களும் நம்மள மாதிரியே தான் நடந்துக்குது அப்படிங்கிறான். நம்மள மாதிரி நடந்துக்கலாம், ஆனால் நம்மள மாதிரி மாற முடியாது அப்படின்னு ரேலி சொல்கிறான். அந்த ஜாம்பி ஏதோ ஒன்று தேடுது. ரேலி என்ன தேடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பைனாக்குலரில் பார்க்குறான். ரேலி சொல்கிறான், நம்மளை மோப்பம் பிடிச்சிட்டான். அங்கே பாரு பக்கத்தில் இருக்கிற ஜாம்பிஸையும் கூப்பிட்றான், வா நம்ம இங்கிருந்து போயிடலான்னு அவனை கூட்டிட்டு போயிடுறான். அண்ட் அப்புறமா ரேலி டீம்ல சில பேரை காமிக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பெட்டியை உருட்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கீழே இருக்கிற சாம்பி ஒன்று எந்திரிச்சுக்கும். அங்க இருக்கிறவன் டக்குன்னு ஒரு கன் எடுத்து அந்த சாம்பியோட தலையிலே சுட்டுருவாங்க. சுட்டுட்டு இன்னொரு டைலாக் சொல்லுவான் பாருங்க. அது என்ன டைலாக்னா, எவங்கிட்ட மோதறன்னு தெரியாம எவங்கிட்ட மோதுனா இதுதான்டா கேதி அப்படிம்பாங்க கைஸ். ரேலியும் அவன் கூட இருக்கிறவனையும் காமிக்கிறாங்க. அப்புறம் பின்னாடி அவனும் வரான். ரேலி கூட இருக்கிறவன் உடனே கன் எடுத்து சுட பாக்குறான். ரேலி சுற்றாத அவன் நம்மளுது அப்படின்னு சொல்றான். ரேலி ஃபோன் பண்ணி அவன் டீம்ல இருக்கிற ஒருத்திக்கிட்ட எல்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறான். இங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அவளும் சொல்றான். அதுக்கப்புறமா ரேலியும் சோலோவும் மீட் பண்றாங்க. சோலோ சொல்றான், வேலை எப்படி ஈஸியாக முடிச்ச பார்த்தல அப்படிங்கிறான். ரேலி சொல்றான், எப்பவுமே இது மாதிரிலாம் இருக்காது, அதுங்க ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறான். பக்கத்தில் இருந்தவன் என்ன சொல்றேன் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு ரேலிட்ட கேட்கறான். சோலோ சொல்றான், நான்லாம் எதுக்குமே பயப்படாத ஆளு, எங்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறான். நீ வெளியே எப்படி வேணாலும் நடந்துக்கோ, ஆனால் இங்கே நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்னு ரேலி சொல்றான். ஆனால் சோலோ அதெல்லாம் கேட்காம நான் வேட்டையாடிட்டு வரேன்ட்டு கிளம்புறான். கூட இருக்கிற பையனையும் வா உனக்கு வேட்டையாடுறதுன்னு என்னன்னு நான் காமிக்கிறேன் அப்படின்னு அவனையும் கூட்டிட்டு போறான். வானத்துல பட்டாசெல்லாம் வெடிக்குது. ஜாம்பிஸ் எல்லாம் போய் மேலே பட்டாசு வெடிக்கிறத பார்த்து நின்று இருக்குதுங்க. அந்த டீம்ல இருந்தவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. ஒரு ஜாம்பி மட்டும் மேலே பார்க்க வேணாம்னு சொல்லி எல்லா ஜாம்பியுமே தடுக்குது. கிளம்புன ஆளுங்க எல்லாருமே வழியில் நிற்கிற எல்லா ஜாம்பியுமே கொண்டுட்டு போறானுங்க. அந்த ஒரு ஜாம்பி மட்டும் எல்லா ஜாம்பியும் காப்பாற்ற பாக்குது. அந்த ஜாம்பி இன்னொரு ஜாம்பியை காப்பாற்ற போறப்ப கழுத்துலயே சுட்டுறானுங்க. தலை மட்டும் கையிலேயே இருக்கு. கோவத்துல அந்த ஜாம்பி தலையை தரையில போட்டு மிதிச்சிட்டு கத்துது. அப்புறம் திடீர்னு வானத்துல வெடிச்சிட்டு இருந்த பட்டாசெல்லாம் நின்றுது. ரேலியோட ஃப்ரெண்டுக்கு பின்னாடி ஒரு ஜாம்பி வந்துகிட்டு இருக்கு. ரேலி அதை பார்த்துட்டு கன் எடுத்து சுட்டுறான். ரேலி வாக்கி டாக்கில கேட்கறாங்க என்னாச்சு அப்படின்னு. டீம்ல இருக்கிற சொல்றா, அதான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம், இங்க ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. ரேலி உடனே எல்லாத்தையும் சிட்டியை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஜாம்பிஸ் எல்லாம் நகர ஆரம்பிக்குதுங்க. அதெல்லாத்தையுமே சுட்டுட்டு அப்படியே கிளம்புறானுங்க. ரேலி டீம்ல இருக்கிறவ அவளோட வண்டியை ரெடி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. வழியில நிறைய ஜாம்பிஸ் வருது. அது எல்லாத்தையுமே கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு போறாங்க. சோலோ பக்கத்துல பைக்கில் நின்று அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். சோலோவும் அவனோட கேங்கும் வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ரேலி சோலோக்கு ஃபோன் பண்ணி எல்லாருமே எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கறான். ஒரு கடையில சில முக்கியமான பொருள் வாங்க வேண்டியது இருக்கு, அதனால கடைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சோலோ சொல்றான். ரேலி ஒரு ப்ராப்ளம், எல்லாருமே திரும்ப வந்துருங்க அப்படின்னு சொல்றான். சோலோ அதை கேட்காம கட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போறான். சோலோ சொல்றான், இதெல்லாம் நமக்கே கட்டி விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவு சரக்கு வேணாலுமே எடுத்துக்கோ, இங்கேயே குடிச்சு தொலைஞ்சிடாது அப்படிங்கிறான். நான் தேடி வந்த சரக்கு இங்கே தானே இருக்கு, காசு கொடுத்து வாங்குறதெல்லாம் நமக்கு இங்கே ஃப்ரீயாவே கிடைக்குது அப்படி சொல்லிட்டு சோலோ அவனுக்கு தேவையான சரக்கு எடுக்க போறான். அங்கிருந்து ஒரு ஜாம்பி சோலோ மேலேயே விழுந்துருது. ரெண்டு பேருமே அந்த ஜாம்பி சுடலான்னு பாக்குறாங்க. ஆனா சோலோ மேல பட்டோன்னு சுட மாட்டேங்கிறாங்க. சோலோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட இருக்கிற வில்லுற கன் எடுத்து கழுத்திலேயே போட்டுறான். சோலோ கூட வந்த பையன்கிட்ட புல்லட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். அவனும் புல்லட்டை எடுக்க போறான். அப்போ ஒரு ஜாம்பி அவனோட கையை பிடிச்சி கடிச்சிருது. அவன் கையை பிடிச்சிக்கிட்டே அப்படியே வெளியே வரான். கரெக்டா அங்க ரேலியும் வந்துடுறான். கன் எடுத்து டக்குன்னு அந்த ஜாம்பியை சுட்டுறான். ரேலி உடனே ஓடி போய் அவனோட கையை கட்டு போடுறான். நான் செத்துருவன் தானே அப்படிங்கிறான். ரேலி அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறான். இல்ல எனக்கு தெரியும், இதை குணப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறான். சோலோ உடனே ரேலியை அங்கிருந்து நகர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுக்கிறான். ரேலி சொல்றான், கண்ணை கீழே போடு அப்படிங்கிறான். எனக்கு தெரியும், நீ ஓரமா போ அப்படின்னு சோலோ சொல்றான். பக்கத்துல இருந்தவன் அவனே கன் எடுத்து சுட்டுட்டு செத்துறான். ரேலி சோலோவை பார்க்கறான். சோலோ ரேலியை பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறான். ரேலி வாக்கி டாக்கில சொல்றதை நிறுத்துங்க, எல்லாருமே உடனடியாக இங்கிருந்து கிளம்பணும் அப்படிங்கிறான். அப்புறம் எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிளம்புறப்போ ஒரு ஜாம்பி எல்லாத்தையுமே தடுக்க பாக்குது. அப்புறம் அப்படியே ஒரு கண்ணையும் எடுத்துருது. எல்லாருமே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. எல்லா ஜாம்பியுமே ஒண்ணு கூடி முன்னாடி வருதுங்க. ஒரு மொட்டை ஜாம்பி மட்டும் அவங்க போன வழியை பார்த்து கத்துது. அப்புறம் அந்த ஜாம்பி கன் எடுத்து தோல்ல மாட்டிக்கிட்டு அவங்க போன வழியை பார்த்து எல்லா ஜாம்பியுமே ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்குதுங்க. ரேலியும் அவனோட ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. ரேலி ஃப்ரெண்டு கேட்கறான், ஏன் சோகமா இருக்கா அப்படின்னு. நம்ம அவனை தனியா போக விட்டுறக்கூடாது அப்படின்னு ரேலி சொல்றான். சோலோ அவனோட ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ரேலி அந்த இடத்துக்கு வரான். சோலோ உடனே சொல்றான், ரேலி இங்க வராத, நான் உங்ககிட்ட பேசுற மூடுல இல்ல அப்படிங்கிறான். அப்புறம் எந்த மூடுல இருக்க அப்படின்னு ரேலி கேட்கறான். சோலோ சொல்றான், ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்காத, நம்ம வேலை என்ன, உயிரே போனாலே அதை முடிச்சுட்டு வர்றதானே அப்படிங்கிறான். ஆமா கரெக்ட், மக்களுக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு வர்றதான்
இந்த மாதிரி குடிச்சிட்டு கும்மாலம் போறது இல்ல அப்படின்னு ராலி சொல்றான். ஜோலோ சொல்ற என்னோட நியூ ஃப்ரெண்டுக்காக தான் நான் சரக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறான். அப்பனா வெளியே இறந்து போனானே அந்த பையனுக்காக தான் இதெல்லாம் கொண்டாடுறீங்களா அப்படின்னு ராலி கேட்கறான். சின்ன வயசுல இருந்து நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், இப்ப எனக்குன்னு ஒரு இடத்த அந்த பில்டிங்ல உருவாக்கி வச்சிருங்க, நீ உனக்குன்னு என்ன உருவாக்கி வச்சிருக்க ராலி அப்படின்னு ஜோலோ கேட்கறான். நீ ரொம்ப பேசாத, சத்தியனா புதைக்கிறதுக்கு அந்த இடம் கூட உனக்கு இருக்காது அப்படின்னு ராலி சொல்றான். அதை செத்தா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜோலோ சொல்றான். அப்புறமா அங்க இருக்கிற பில்டிங்கை காமிக்கிறாங்க. அந்த பில்டிங்ல இருக்கிற எல்லா மனுஷங்களும் சந்தோஷமா இருக்காங்க. ஜோலோ அந்த பில்டிங்ல இருக்கிற மேயருக்கு கிஃப்ட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ராலி அந்த டவுன்ல இருக்கிற சந்தைக்கு போறான். ராலி அவனோட ஃப்ரெண்டுகிட்டயும் நீ தனியா எங்கேயாச்சும் போ, எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு தோணுது அப்படிங்கிறான். அவன் சொல்றான், இல்ல நான் தனியா போல, நானும் உங்க கூடயே வந்துடுறேன் அப்படின்ட்டு ராலி கூட அவனும் போயிடுறான். அங்க இருக்கிற மிலிட்டரி ஆளுங்களை காமிக்கிறாங்க. அவங்க அந்த டவுனை சுத்தி செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அங்க இருக்கிற சாம்பி டவுனுக்குள்ள வர பாக்குது. எலக்ட்ரிக் சாக்கு வச்சிருக்கிற கம்பி வெளியில அது மாட்டிக்குது. மேல இருக்கிறவன் இதை சுட்டி நீ பிராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். அவளும் அந்த சாம்பியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்றா. ஜோலோ மேயருக்காக கிஃப்ட் கொண்டு போயிட்டு இருக்கான். கதவை தட்டுறான். வேற ஒருத்தன் கதவை திறக்கிறான். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா மேயர் கூட வேலை செய்யறான். இது மேயர் ரூம் இல்லப்பா, மேயர் ரூம் மேல இருக்கு, இந்த ரூம்ல சாம்பி இருக்கு, போயிருப்பா அப்படிங்கிறான். ஜோலோ உடனே உள்ள போறான். உள்ள போனா தூக்கு மாட்டிட்டு ஒரு சாம்பி இருக்காங்க. பக்கத்துல இருந்து ஒருத்தி வரா. கொன்றாதீங்க, அது என் ஹஸ்பண்ட் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டு வரா. தூக்குல தொங்கி இருக்க சாம்பி அவனோட பையன் காப்பாற்ற போறான். அப்ப வந்து அவனை கடிச்சிருந்தது. சோலோ உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு பொருள் எடுத்துட்டு அதை அடிக்கிறதுக்கு போறான். அது பாத்தீங்கன்னா சுத்தி வந்து அவளையே கடிக்க வருது. சோலோ அதை பார்த்துட்டு மண்டை அடிச்சு அதை கொண்டாடுறான். அப்புறமா ரேலியை காமிக்கிறாங்க. ரேலி ஒரு கார் மெக்கானிக் செட்டுக்கு போறான். ரேலி அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்கறான், நான் கார் விட்டுட்டு போயிருந்தேன், எங்க என்னோட கார் காணோம் அப்படின்னு. அவன் சொல்றான், நான் இங்கேயே தான் இருக்கிறேன், இங்கெல்லாம் ஒரு காருமே இல்லை அப்படிங்கிறான். இல்ல நான் கார் விட்டுட்டு போனேன், என் கார்ல 2 பேர் வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு ரேலி சொல்றான். இங்கெல்லாம் ஒரு காருமே இல்லை, எந்த ஆளுங்களும் இல்லப்பா அப்படின்றான் அவன். ரேலி ஃப்ரெண்டு, என்னாச்சு ரேலி, உன்னை ஏமாத்துறாங்களா அப்படிங்கிறான். இது ஒரு பிரச்சனையா, வா இங்கிருந்து போலாம் அப்படின்னு ரேலி கூட்டிட்டு போறான். பக்கத்துல இருந்த கிளம்ப சொல்றான், எங்க போனாலுமே உனக்கு நியாயம் கிடைக்காது அப்படின்றான். ரேலி அதுக்கப்புறமா சூதாட்டம் விளையாடுற இடத்துக்கு போறான். அங்க இருக்கிற ஒரு குள்ளைங்கிட்ட போய் என்னோட கார் என்னடா பண்ண குள்ள பண்ணு ரேலி அவனை திட்டுறான். எப்பா நான் சட்டர்ல தாப்பா விட்டுருக்கேன்னு அவன் சொல்றான். ரேலி சொல்றான், நான் போய் சட்டர்ல பார்த்துட்டு வந்தேன், என் கார் அங்க இல்லவே இல்லை, எங்கிட்டே போய் சொல்றேன் அப்படிங்கிறான். எப்பா கோவப்படாதப்பா, உன் கார் உங்ககிட்டயே வந்து சேரும் அப்படின்ட்டு அவன் சரக்கடிக்க போயிடுறான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை கூண்டுக்குள்ள போட்டு 2 ஜாம்பிகளை விட்டு எல்லாருமே பெட் கட்டி விளாண்டுட்டு இருக்காங்க. குள்ள பையன் ஒருத்துக்கிட்டு இவனுக்கு மேல கண்ணு வச்சுக்கோ, இங்க விளாடுறதுக்கு எடுத்துட்டு போறானுங்க அப்படிங்கிறான். அந்த கூண்டுல இருக்கால பாத்தீங்களா கைஸ், அவதான் நம்ம ரேலிக்கு ஜோடியே. என்னடா பண்றீங்க பைத்தியக்காரங்களா அப்படின்ட்டு ரேலி அந்த 2 ஜாம்பியுமே கன்ல சுட்டுறான். உடனே எல்லாருமே அங்கிருந்து தெரிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரேலியோட ஃப்ரெண்டா அந்த குள்ள பையன் சுட பாக்குறான், ஆனா மிஸ் ஆயிடுது. டக்குன்னு ரேலி அந்த குள்ள பையனை சுட்டுறான். ஆனா அந்த குள்ள பையனுக்கு அடிப்படல, ஏன்னா அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சிருக்கான். திரும்பவும் அவன் எந்திரிச்சு நம்ம ரேலியை சுட பாக்குறான். அந்த கூண்டுக்குள் இருக்கிறவன் நம்ம ரேலியை காப்பாத்தி அந்த குள்ள பையன் ஸ்டேஜுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம ரேலியோட ஃப்ரெண்டு ஸ்னைப்பர் எடுத்துறான். ஸ்னைப்பர் முனையில எச்சை தொட்டு வச்சுட்டு அந்த குள்ள பையன் கழுத்திலேயே குறிப்பாத்து சுட்டுறான். ரேலி கூண்டை உடைச்சிட்டு உள்ள போய் அவளுக்கு என்னாச்சுன்னு பாக்குறான். எனக்கு ஒன்னும் ஆகல, தேங்க்யூ அப்படிங்கிறா. ரேலி வந்து தேங்க்யூ டூ அப்படிங்கிறான். உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறான். போலீஸ் வந்து இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க எல்லாத்தையும். ரேலியோட ஃப்ரெண்டு ஜெயில அவகிட்ட கேட்கறான், உன்னை ஏன் அந்த மாதிரி கூண்டுக்குள்ள தள்ளி விட்டாங்க அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பில்டிங்ல இருக்கிற அந்த பெரிய மனுஷன் மேயர் தான். அவன் தான் அந்த பிள்ளைங்கிட்ட சொல்லி என்னை கூண்டுக்குள்ள தள்ளி விட்டாங்க. இது எல்லாமே அந்த சூதாட்டம் காசுக்காக தான் அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் சொல்றான். ரேலி கேட்கறான், அவன் இதை கேட்கலையே ஏன்னு தானே கேட்டான் அப்படிங்கிறான். அது எனக்கும் தெரியும், கஷ்டப்படுற எல்லாத்தையுமே அவனோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறான், அப்படி அவங்க ஒத்துழைக்கலன்னு இந்த மாதிரி கொண்டாடுறான், ஏன் தான் இப்படி பண்றானோ அப்படின்னு ரேலி ஃப்ரெண்டு சொல்றான். நிறைய மக்கள் இருக்கிற இடத்துல அவன் மன்னனா இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு ரேலி சொல்றான். அவன் சொல்ற, டக்குன்னு நம்ம இங்கிருந்து வெளியே போய் ஆகிறோம், என்னையும் உங்க கூட்டத்துல சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறா. ரேலி ஃப்ரெண்டு சொல்றான், ரேலி எப்பவுமே தனியா தான் இருக்கணும்னு பார்ப்பான், என்னையுமே கூட சேர்த்துக்கிட்டது பெருசு தான், ஏன்னா நான் இருக்கிறதும் அவன் தனியா இருக்கிறதும் ஒண்ணுதான் அப்படிங்கிறான். நான் நல்லா சுடுவேன், அப்புறம் அவனுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன், அதனாலதான் என்ன கூடயே வச்சுக்கிட்டான். அவன் சொல்றான், நானும் நல்லா சுடுவேன், நைட்டு நேரம் உங்களுக்கு நல்லா ஹெல்ப்பா இருப்பேன், விட்டுருந்தா என்னை மிலிட்ரியிலேயே எடுத்திருப்பாங்க, அவங்க துரதிஷ்டம் என்னை எடுக்கல அப்படிங்கிறா. இந்த மாதிரி கட்டுக்கதை சொல்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் நிறுத்து அப்படிங்கிறான் ரேலி. உன் வாழ்க்கையில கஷ்டமே இருந்தது இல்லையா அப்படிங்கிற அவ. ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப சலிச்சு போச்சு அப்படிங்கிறான். எனக்கும் கஷ்டம் இருந்திருக்கு, ஆனா நான் எந்த சமயத்திலும் எதுக்காகவும் மாற மாட்டேன், நேரம் வர்றப்ப எப்படியாச்சும் மாறிதான் ஆகணும் அப்படின்னு அவன் சொல்றான். இப்பதான் காய்ஸ் அந்த ஜாம்பிஸையே காமிக்கிறாங்க. அந்த ஜாம்பிஸ் எல்லாம் ஒரு வழியா எப்படியோ டவுனுக்கு வந்துருதுங்க. மொட்டை ஜாம்பியை வந்து இன்னொரு ஜாம்பி கிட்ட போய் அதை உடைச்சிரு அப்படின்னு சொல்லுது. அதுவும் பாத்தீங்கன்னா கையில இருக்கிற கத்தியை வச்சு அந்த பலகையை வெட்டி உடைச்சிருது. அண்ட் அதுக்கப்புறமா அந்த மேயர் இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அப்புறம் சோலோ போய் அந்த மேயருக்கு கிஃப்ட் தரான். நீங்க நிறைய காஸ்ட்லியான சரக்கு அடிச்சிருப்பீங்க, ஏதோ என்னால முடிஞ்ச சரக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க அப்படிங்கிறான். நேற்று நல்ல சரியான வேட்டையாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேயர் இல்ல எனக்கு அந்த சரக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். சோலோ சொல்றான், இந்த பில்டிங்ல எனக்குன்னு ஒரு இடத்த தந்திருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார் அப்படிங்கிறான். இந்த இடத்துக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க, நான் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு, உன்னையெல்லாம் இன்னும் செலக்ட் பண்ணவே இல்லை
அப்படின்னு அந்த மேயர் சொல்லிடுறான். இல்லை என்னை ஏமாத்தாதீங்க, உங்களுக்காக நான் 6 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சோலோ சொல்கிறான். கமிட்டி மெம்பர் நிறையா பேர்த்துட்டு நான் கேட்க வேண்டியது இருக்குது, உனக்கு அவ்வளோ சீக்கிரமெல்லாம் அந்த இடத்த தர முடியாது அப்படின்னுறான். கமிட்டி மெம்பர் அவன் இவன்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இந்த பில்டிங்கில் ஒரு இடம் வேணும், இல்லைன்னா விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சோலோ சொல்லிடுறான். இதை நம்ம பொறுமையாக பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை வர சொல்லிடுறாங்க. சோலோ வெளியே போகிறப்ப செக்யூரிட்டிக்கிட்டே இவன் நமக்கு தேவையில்லை, இனிமேல் இவனை கொன்று அப்படின்னு சொல்லிடுறான். சோலோ அந்த போலீஸ்கார செக்யூரிட்டி அடிச்சுட்டு என்னை வாடா ஏமாத்துறீங்க, இருங்கிட்டா உங்களுக்கு வைக்கிறேன் செக் அப்படின்ட்டு கிளம்பிடுறான் அங்கிருந்து. சோலோ அவனோட கேங்குக்கு விட்டு இந்த மேயரோட ஆர்மி வண்டியை திருட போகிறான். அங்கே திடீர்னு சவுண்டு கேட்குது, என்ன சத்தம் அப்படின்னு சோலோ கேட்குறான். என்னோட பசங்க தான் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறான். சோலோ எடுத்துக்கன்னு அப்படியே சைலண்டாக உள்ளே வைக்கிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை சாம்பி வந்துருது. அவனுக்கு ஆளுங்க கத்துறானுங்க. சோலோ சொல்ற இந்த மாதிரி கத்துறது கூடவா ப்ராக்டிஸ் எடுப்பீங்க அப்படிங்கிறான். அப்புறமா அந்த இடத்துக்கு நிறைய ஜாம்பிஸ் வந்துருதுங்க. மிலிட்ரி ஆளுங்கெல்லாம் அந்த ஜாம்பிஸை உள்ள வராம தடுக்கிறானுங்க. அந்த கேப்ல சோலோ அந்த ராணுவ வண்டி திருட்டிட்டு போயிடுறான். அந்த ஜாம்பிஸ் எல்லாம் அந்த கம்பியை உடச்சிட்டு உள்ள வந்துருதுங்க. அப்பதான் அந்த மொட்டை சாம்பி கையில் இருக்கிற கண்ணை தரையில சுடுது. அப்புறம் அது சுடவும் கத்துக்குது. அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையுமே அந்த ஜாம்பிங்க எல்லாம் கடிச்சு கொன்றுதுங்க. அவங்களோட தோல் கை கால் எல்லாத்தையுமே அந்த ஜாம்பிக்கு சாப்பிடுது. அதுக்கப்புறமா அந்த ஜாம்பிங்க எல்லாருமே அப்படியே கூட்டமா நடக்க ஆரம்பிக்குதுங்க. சோலோ அந்த மேயருக்கு ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணி எனக்கு அந்த பில்டிங்ல இடம் இல்லைன்னு சொன்னேன், இப்போ உன்னோட ஆர்மி ட்ரக் எங்கிட்ட தான் இருக்குது, இதுல இருந்து மிசைல் விட்டோன்னா நீ இருக்கிற இடம் உன் பில்டிங் எல்லாமே காலி ஆயிரும், எனக்கு $5 மில்லியன் வேணும் அப்படின்னு சோலோ சொல்லிடுறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நான்லாம் தரமாட்டேன் அப்படின்னு அந்த மேயர் சொல்றான். வாய்ப்பு இல்லை மூக்கில்னு சொன்னா ஒன்றும் ஆக போறது இல்லை, பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிரும், நல்லா யோசிச்சுக்கோ, நான் சொல்ற இடத்துக்கு நீ பணத்தை எடுத்துட்டு வந்துரு, யாழ் ஒருத்தன் அங்க இருப்பான் அப்படின்னு சோலோ சொல்லிடுறான். என்னையவே இந்த நாய் மிரட்டுறான், அதுவும் $5 மில்லியன் வேணுமாமா அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்கிட்ட சொல்றான். அவன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். இதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது, இதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். போலீஸ் எல்லாம் வந்து நம்ம ரேலியை கூட்டிட்டு போறாங்க. ரேலியோட ஃப்ரெண்ட் அவனை எங்க கூட்டிட்டு போறீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கத்துறான். ஜெயில இருக்கிறவ கேட்கறான், உனக்கு ரேலினா பிடிக்குமா அப்படின்னு. அவன் தான் என்னை தீயில இருந்து காப்பாத்தணும், அதுவும் அவன் தான் என்ன மனுஷனாவே பார்த்தான், அவன் கூட என்ன சேர்த்துக்கிட்டான் அப்படின்னு இவன் சொல்றான். ரேலியை அந்த மேயர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ரேலி கேட்கறான், எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு. அந்த மேயர் சொல்றான், எனக்கு சொந்தமான ஒரு வெஹிக்கிள் காணாம போயிருச்சு, அதை உருவாக்குனது நீங்க தான், உங்க கூட்டத்தில் இருக்கிற அந்த சாலோ தான் அதை திருடிட்டான் அப்படிங்கிறான். ரேலி சொல்றான், என்னுடைய ட்ரக்கவா அப்படிங்கிறான். அது உன்னோடது இல்லை என்னுடையது, அதுக்குள்ள நிறைய வெப்பன்ஸ் இருக்கு, அது இந்த சிட்டியவே அழிச்சிரும், உனக்கு தெரியும்ல அப்படிங்கிறான். ரேலி சொல்றான், அப்பனா உங்க கூட்டத்தில் இருக்கிறவங்களை வச்சு கண்டுபிடிச்சுக்கோங்க, என்னையே இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படிங்கிறான். கரெக்ட் தான், என்னால் நிறைய ஆளுங்களை விட்டு தேட முடியும், ஆனா அவங்க எல்லாம் போனாங்கன்னா பணமா தான் வருவாங்க. ஏன்னா சோலோ உன் டீம்ல இருந்தவன், உனக்கு தான் அவனை பத்தி நல்லா தெரியும், எனக்காக நீ அவனை பிடிச்சிட்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறான். முதல் முறையா புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கீங்க, சரி, ஆனா இந்த ஊர்ல என்னோட வண்டி ஒன்று காணாம போயிடுச்சு, எனக்கு என்னோட வண்டி வேணும் அப்படிங்கிறான். ஒரு வண்டி கூடவா நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி தர மாட்டேன், அப்ப சரி எனக்கு ஒரு வண்டி, அது நிறைய வெப்பன்ஸ் வேணும், அப்புறம் என்னோட ஆளுங்களும் எனக்கு வேணும் அப்படிங்கிறான். சரி ஓகே, என்னாலதான் முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஆனா அவனை கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடி, எவ்வளவு சீக்கிரமா அவனை கண்டுபிடிக்கணும், இன்னைக்கு நைட்குள்ளேயே அவனை கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிறான். அண்ட் அதுக்கப்புறமா ரேலி எப்படி சோலோவை பிடிச்சான், இந்த ஜாம்பி எல்லாமே ஊருக்குள்ள வந்துடும், அப்புறம் இந்த ஜாம்பி கிட்ட இருந்தெல்லாம் யாரெல்லாம் தப்பிச்சாங்க, சோலோக்கும் இந்த பணம் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட பாதி கதையே. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜாம்பியில ஊருக்குள்ள வந்து அந்த பில்டிங்குள்ளேயே வந்துடும், ஊருக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே கொன்னு அவங்களை கடிச்சு சாப்பிட பார்க்கும். ரேலி அதுங்கிட்ட இருந்து டவுனுக்கு போய் அந்த மக்கள் எல்லாம் காப்பாற்ற பார்ப்போம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பா இந்த படத்தை ஏற்றி பார்க்குற அளவுக்கு ஒரு ஒர்த்தான மூவி தான் கைஸ். இந்த படத்தோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்க. அதுவும் தமிழ் டப்ல இருக்கு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டான மூவியோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் மை நேம் கார்த்திக், நீங்கள் பார்த்துருக்கிறது கார்த்திக் ஹாலிவுட். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டான மூவியில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.